ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா GTA 5 எபிசோட் 1 தான் பார்க்க போகிறோம். இந்தியாவிலேருந்து எல்லா வீடியோவும் ஒழுங்கான நேரத்துக்கு ஒழுங்காக வந்து கொண்டே இருக்கும். இதுதான் இந்த சேனலோட புது வீடியோ. நீங்கள் மிச்சத்தை தொடர்ந்து பாருங்க. போடுறா தம்பி இன்ட்ரோவை. ஹண்ட்ரோலுக்கு தந்துடுவாங்க. இதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா மைக்கிள் 4 ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து ஒரு பேங்கை ரோபரி பண்ணியிருப்பாங்க. அந்த ரோபரியிலேருந்து தான் இப்போ தொடர்ந்து போய் கொண்டிருக்கிறாங்க. இப்போ நாங்கள் கார் ஓட்டி கொண்டிருக்கிறோம். முன்னுக்கு ரோட் பிளாக் பண்ணியிருக்கிற மாதிரி தெரியுது. ஆமாம், ரோட் பிளாக் பண்ணியிருக்கிறாங்க. திருப்பிட்டு போடாதம்பே. திருப்பியாச்சு. ரயில் வேற போது போல் வந்துடுச்சு. அடி தூக்கியாச்சு. ஓகே, அங்கால இறங்குறாங்க. இப்போ இவனுக்கு பேர் தான் ட்ரவர். இதில் போகிறவன் பின்னுக்கு நிற்கிறான் மைக்கிள். அதுக்கு அங்கால வேட். வேட் போய்கொண்டிருக்கேன். இப்போ ஒரு சம்பவம் நடக்கும். சம்பவத்தில் பார்த்தீங்கன்னா இவன் ஒரு கில்லர். இவனை மைக்கிள் அரேஞ்சே பண்ணியிருப்பார். இப்போ வேடை சுட்டு சாக்கொள்ளிடுவான். அதே மாதிரி மைக்கிளையும் சுட்டுடுவான். இந்த ட்ரவர் என்ன செய்கிறான்னு தெரியாமல் முழிச்சு கொண்டிருப்பான். அப்பேக்கில் போலீஸ் வரும். போலீஸ் வந்துடுச்சு காய்ஸ். ஒரே சம்பவம் தான் காய்ஸ். சம்பவம் ஆரம்பிச்சிருக்கு. வச்சு சுடுங்கடா தம்பே. சுடுறா ட்ரவர், சுடுறா. அடி ஹெட் ஷாட். அடுத்தவன் வச்சு சுட்டு கொண்டிருப்பான். நிறைய போலீஸ் வர தொடங்கிட்டாங்க. இதுக்கு மேலே என்ன செய்யறான்னு தெரியல. நிற்கிறதுன்னா அவங்க மட்டும்தான் சுட்டு கொண்டே இருப்போம். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஹெட் ஷாட். சுடுறா. நிறைய போலீஸ் வர தொடங்கிட்டு இதுக்கு மேலே இங்கே இருந்தால் சரி வரதுண்டு ட்ரவர் ஒரு ஹோஜனேஃபை பிடிச்சி அவரை கொல்ல போகிறான்னு சொல்லி அங்கேருந்து தப்பிச்சு ஓடிடுவான். அங்கேருந்து GTA 5 உண்மையாக தொடங்குது. ஓடிட்டான் ட்ரவர், ஓடிட்டான். ஓகே காய்ஸ், வந்துட்டோம். மைக்கிள் செத்துட்டாருண்டு எல்லாரும் செத்த வீடு கொண்டாடி கொண்டிருக்கிறாங்க. ஆனால் இது உண்மையாகவே செத்த வீடு இல்லை. ஏனண்டா உங்கள் இதில் பின்னுக்கு நிற்கிறானே இவன் தான் மைக்கிள் சுட்ட கில்லர். இந்த கில்லரை மைக்கிள் தான் அரேஞ்ச் பண்ணியிருப்பான். ஆனால் இப்போ ஒன்று வரும் பாருங்க. பின்னுக்கு 2 மைக்கிளே பார்த்து கொண்டிருப்பான் அவன்கிட்ட செத்த விட்ட. ஸோ இதில் என்ன தெரியுது, மைக்கிள் தான் இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி எல்லாரையும் நம்ப வச்சிருப்பான் நான் செத்துட்டேன்ண்டு. ஏனண்டா அவன் அந்த பேங்கில் ரொவரி பண்ணி எடுத்த காசு எல்லாத்தையும் இவனை ஆட்டையை பொறுத்துக்காண்டி இப்போ தான் GTA 5 உண்மையான இன்ட்ரோவே போடுறாங்க. போட்டுட்டு தொடங்கி கொண்டிருக்கிறாங்க. இப்போ நாங்கள் ஃப்ராங்க்லினை வந்துட்டோம். ஃப்ராங்க்லின் இப்போ GTA 5 கேமுக்குள்ளே லோசன் இருக்கிறான். இப்போ என்ன சொல்லியிருப்பாங்கடா, சிமியானுக்கு கீழே தான் வேலை செய்கிறான். சிமியான் 2 காரை அவனை தூக்கிக்கொண்டு வர சொல்லியிருப்பான். அந்த 2 காரையும் தூக்கத்தான் இப்போ வந்திருக்கிறோம். அந்த 2 காரும் இதுதான், இந்த சிவப்பு காரும் இந்த வெள்ளைக்காரும். எங்களை ஒரு காரை சூஸ் பண்ண சொல்லுது. நாங்கள் இந்த வெள்ளை காரை சூஸ் பண்ணுவோம். ஓகே, சூஸ் பண்ணியாச்சு. சூஸ் பண்ணின உடனே நம்மளோட ஃப்ராங்க்லின் ஃப்ரெண்ட் காரை எடுத்துகிட்டு பறக்க போகிறான். ரேஸுக்கு கூப்பிடுறான். பறக்க போகிறான்னு தான் நிற்கிறான். பறந்துட்டான். ஓ மை காட், திரத்திட்டு போகத்தான் போனோம். ஓகே, GTA 5 வாகனம் ஓடுற கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் பரவாயில்லை, அடித்து தூக்கி கொண்டு போவா. ஃப்ராங்க்லினுக்கு ஸ்லோ மோஷன் பவர் எல்லாம் இருக்குது. என்ன ஒரு யூடியூப் சேனல் இந்த வேலை செய்யுது பார்த்துடான்.
ஓகே ஸ்லோ மோஷன் பவர் வர இருக்குது, அதை வச்சு ஓடுவான். போடுறா தம்பி ஸ்லோ மோஷனை ஓடாச்சு போய் கொண்டே இருப்போம். அவன் அப்படியாது இப்பாட்ட வேணும், அதான் எங்களை குறிக்கோளை நோக்கி முன்னேறுவோம் காய்ஸ். நீங்களும் முன்னேறுங்க காய்ஸ். ஓ மை காட், ஸ்லோ மோஷனை போட்டு அப்படியே தப்பிச்சுட்டேன். ஜஸ்ட்டு ஸ்லோ மோஷன் பவர் இருக்கிறது அவ்வளோ நல்லது. ஸ்லோ மோஷன் பவர் மட்டும் இல்லாட்டி இப்போ அங்கேயும் போய் சொறி கொண்டு இருப்பேன் காய்ஸ். அவனை பாருங்க காய்ஸ், எந்த வீடியோவில் காட்டிட்டு போகிறான்னு பாருங்க காய்ஸ். பைத்தியக்கார பையன், என்னத்த சொல்லுறது. போடுறா. ஓ மை காட், வந்துட்டோம். இதுக்குள்ள என்டர் ஆகிட்டோம். போய்கொண்டு இருக்குள்ள வெளியில் வந்துட்டோம். இது கொஞ்சம் ஷார்ட்டாக தான் பெறும், கண்டுக்காதீங்க. எல்லாம் கன நேரம் ஆயினபடியாக கொஞ்சம் ஷார்ட்டாக கட் பண்ணி போட்டிருக்கிறோம். அது எல்லாத்தையும் கண்டுக்காதீங்க. நாங்கள் போய் கொண்டிருக்கிறோம். ஓம்மா பறக்குது கார். அம்மட்ட சரி, ஸ்லோ மோஷன் இல்லாட்டி சோழி முடிஞ்சிருக்கு. இப்போ நல்ல வேலை ஸ்லோ மோஷன் பவர் இருந்துச்சு, இல்லாட்டி சோழி அவ்வளோதான். அவனை துரத்தி கொண்டு போகிறதுக்கே 4-5 மிஷின் முடிச்சிருக்கவன். அவ்வளோ அதுக்கு ஸ்லோ மோஷன் பவர் உதவுது. எவ்வளோ கிட்ட போய் அடையா என்ன அதுக்குள்ள திருப்பிட்டேன். இதுதான் பக்கத்தில் போகக்கூடாதுன்றது. இவ்வளோ பக்கத்தில் போனால் டக்குன்னு திருப்பி கொண்டு போட்டான். எவ்வளோ வேகமாக போய் கொண்டிருக்கிறான். பாடியோ அவனை அப்படியாது பிடிக்கானு அங்கே போயிட்டானோ. நாங்கள் இப்போ தான் இங்கே போய் கொண்டிருக்கிறோம். அங்கேயோ போயிட்டான், இங்கேயோ போய் கொண்டிருக்கிறானோ. இந்த அதுக்குள்ளால திருப்பிட்டு அடங்கம்மால திரும்புங்க காய்ஸ். திரும்பியாச்சு. ஓகே, அவன் அங்கே போகிறான், மேப்பில் தெரியுது. ஆட்டோ பாவி. வந்தாச்சு. அவனுண்ட காரை பாருங்க காய்ஸ், எங்கட காரை பாருங்க எவ்வளோ மோசமான நிலைமையில் இருக்குது. அடப்பாவீங்களா, இவ்வளோ இடித்தோம், இப்படி இடித்து கொண்டு வந்திருக்கிறோம். சரி ஓகே, என்ன பிரச்சனை, சிமியானுக்கு தானே, நம்மளுக்குனாலும் பரவாயில்லை. சிமியான் என்னது போலீஸ் வருதா? போலீஸ் வந்துடுச்சு காய். ஓ மை காட், ஓடுங்க. லூஸ் த கோப்ஸ் எப்பெல்லாம் லூஸ் பண்ண வேணும். அதுக்கிடையில் அவன்கிட்ட சொல்லிட்டு மட்டின முன்பக்கத்தை பாருங்க காய்ஸ் எப்படி இருக்குண்டு. அப்போ நொறுங்கி போய் கிடக்குது முன்பக்கம். பின்பக்கமும் நீட்டாக இருக்கு, ஆனால் முன்பக்கம் எல்லாம் நொறுங்கி போய் கிடக்கு. 2 ஸ்டார் வாண்டட்ல ஓமா ஸ்லோ மோஷனை போடுறா. அப்படிதான். இருந்தாலும் முடிவெட்டுட்டேன். போடு ஓடு தம்பி, ஓடுறா தம்பி. போடா. நல்ல சாவனம். போலீஸை லூஸ் பண்ண வேணுண்டா. சீக்கிரம் போடா. போய் கொண்டிருக்கிறாங்க காய்ஸ். முன்னுக்கு ஒரு போலீஸ் பறந்துட்டேன் காய்ஸ். எப்படி பறக்கிறோம் பார்த்தீங்களா காய்ஸ்? பறந்தே ஆகிறோம். பறந்துக்கிட்டு போய்கிட்டு இருக்கிறோம். ஜஸ்ட் மிஸ். கார் கவுண்ட் இருக்கும், கேரப்பா மூச்சி மாதிரி எப்படியோ கவலாமல் தப்பிச்சு போய் கொண்டிருக்கிறோம். போடா. திரும்பியாச்சு காய்ஸ், வெட்டியா. போடா. பறக்கிறோம். வேற மாதிரி போகிறோம். ஏண்டா ஏமாத்துற? போடா. அடா ஏண்டா அடிக்கிற? ஏண்டா? அப்படியே போலீஸ் கேஸ் போயிட்டு டீலர்ஷிப்புக்கு வரட்டா. வாங்க டீலர்ஷிப்புக்கு போய் கொண்டிருக்கிறோம்.
வர போகிறேன் டீலர்ஷிப்புக்கு பறக்கிற மாட்டாஸ் தப்பிச்சிட்டான். ஜஸ்ட்டு மிஸ், அந்த வேனில் அடிச்சிருப்பான். எவ்வளோ வேகமாக போய் கொண்டிருக்கிறோம் காய்ஸ், மின்னல் வேகத்தில் போய் கொண்டிருக்கிறோம். இருந்தாலும் முடித்துட்டேன். ஒரு தம்பி போ சிமியோன் குளர போகிறா. காரை பாருங்கும், நே மாதிரி இருக்கு, நே மாதிரி முன்பக்கம் HSL நே மாதிரி. வந்தாச்சு, சிமியோன் கடைக்கு வந்தாச்சு. காரை கொண்டே பார்க் பண்ணிவிடுவேன். காரை பார்க் பண்ணியாச்சு. ப்ரீமியம் டீலக்ஸ் மோட்டார் ஸ்போர்ட்ஸ், இங்கே தான் பிராங்க்லின் வேலை செய்கிறான். இதுதான் சிமியோனோட கடை. வந்துட்டேன். இங்கே நிற்கிறான் மைக்கிளோட ஃப்ரெண்ட். எப்படா தப்பிச்சு வந்தேன்? அது கிடையாது, இவன் தான் மைக்கிளோட பையன். அதில் மஞ்சள் கலர் காரை பார்த்து கொண்டு நிற்கிறான். இதுதான் சிமியோன், இந்த மொட்டை தலையன். ஓகே, வெளியில் வந்தாச்சு. சாரி, கொஞ்சம் கோல்டாக இருக்குது, கண்டுக்காதீங்க காய்ஸ். இதுதான் பிராங்க்லினோட வெஹிக்கிள். வெஹிக்கிள் எடுத்துக்கொண்டு போகிறோம். போய்கொண்டு எங்கே போச்சுல போகுது? பிராங்க்லின் ஹவுஸ். பிராங்க்லினோட வீட்டை தான் போகிறோம். திரும்ப ட்ரிஃப்ட் அடிக்குது. திரும்ப இடி ஷாட். திருப்ப கூட தெரியாமல் அடித்து கொண்டு போய் கொண்டிருக்குறோம் காய்ஸ். என்னத்தை சொல்ல, நியூ கண்ட்ரோலா, அதான் கண்ட்ரோல் கைக்கு வர மாட்டேன். திருப்புடா. வந்துட்டாங்க கிட்டத்தட்ட பிராங்க்லின் ஹவுஸுக்கு. வந்தாச்சு. யார் அவன் திருதி கொண்டு வரான்? மிஷின் முடிஞ்சு வந்துட்டான் வீட்டுக்குள்ள. ஃப்ராங்க்லின் வந்தான். ஃப்ராங்க்லினோட ஃப்ரெண்ட். ஃப்ராங்க்லினோட கதைச்சு கொண்டு நிற்கிறான். ஃப்ராங்க்லினம் போடா வெளியே திரட்டி விட்டுட்டு மிஷினும் முடிய போகுது. அதோட இந்த எபிசோட் முடியுது. பாய் guys, see you, tata, thank you for watching, subscribe now, bye bye. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.